காலையில் பனி தூவும் நேரம் டிசம்பர் மாதம். நகரின் ஓரத்தில் இருக்கும் சிறிய கிராமத்தில் கிறிஸ்துமஸ் வரவை காத்திருந்தனர் மக்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பா ஒரு தச்சர். அம்மா வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினர். பணம் அதிகம் இல்லாவிட்டாலும் அருண் மனதில் கருணை நிறைந்திருந்தது. கிறிஸ்துமஸ் நாளில் பெரிய வீடுகளில் மரங்கள் அலங்கரிக்கப்பட்டு பரிசுகள் பகிரப்படும் என்பதை அருண் பார்த்து வந்தான். அவனுக்கும் ஒரு பரிசு கிடைத்தால் போதும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் வீட்டில் அம்மா சொன்னார், இந்த வருடம் நாம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் என்றான். கிறிஸ்துமஸ் அன்று காலை அருண் தன் சேமித்து வைத்த பணத்தில் ஆடைகள் வாங்கியிருந்தான். அந்த ஆடைகள், ஒரு கம்பளி, சில பிஸ்கெட் ஆகியவற்றை ஒரு பையில் வைத்துக் கொண்டான். அம்மாவுடன் சேர்ந்து அருகிலுள்ள அனாதை இல்லத்துக்கு சென்றான். அங்கே இருந்த குழந்தைகள் புதிய உடை இல்லாமல் எளிய உணவுடன் இருந்தார்கள். அருண் கொடுத்த பொருட்களை பார்த்து மகிழ்ச்சியில் சிரித்தனர். ஒரு சிறுவன் அருணின் கையை பிடித்து, இது என் வாழ்க்கையில் கிடைத்த முதல் கிறிஸ்துமஸ் பரிசு. அந்த வார்த்தைகள் அருணின் மனதை மகிழ வைத்தது. வீட்டிற்கு போகும் வழியில் அவன் அம்மாவிடம், எனக்கு பரிசு கிடைக்காதது வருத்தம் இல்லை, இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றான். அம்மா புன்னகையுடன், மகிழ்ச்சி பகிரும்போதுதான் அதிகரிக்கும் என்று சொன்னாள். அன்றிரவு அருண் தூங்கும் முன் ஜன்னலுக்கு வெளியே நட்சத்திரங்களை பார்த்தான். அவன் இதயத்தில் தாழ்மையான மனப்பான்மை இருந்தது. கிறிஸ்துமஸ் என்பது பரிசுகள் வாங்குவது அல்ல, அன்பு, கருணை, பகிர்வு ஆகியவற்றை பிறரிடம் கொடுப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை அவன் புரிந்து கொண்டான். பிறருக்காக அன்புடன் பகிரும் மனமே கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம்.